சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தங்கத்தாயின் ஆசீர்வாதங்களும் மற்றும் அவருடைய பரிந்துரையும் அவருடைய துணையும் என்றும் உங்களோடு இருப்பதாக. நான் இந்த பங்கிற்கு, தங்கத்தாயின் பங்கிற்கு 1992 பங்கு குருவாக இருந்தேன். அப்பொழுது இதோ நான் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தில் தான் திருப்பலி நடக்கும். புதிய ஆலயம் கட்டி முடிக்கவில்லை, கட்டி கொண்டிருந்தார்கள். எனவே நான் இந்த ஆலயத்திலே தினம் தினம் திருப்பலியை நிறைவேற்றுவேன். கேஜிஎஃப் பங்கும் மக்களும் சரி, கேஜிஎஃப்பில் இருக்க அனைத்து கிறிஸ்தவர்களும் சரி, இதோ தங்கத்தாயை நாடி தேடி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அநேகர் வந்து திருப்பலியிலும் நவ நாட்களிலும் அநேகர் வந்து பங்கு கொள்வார்கள். தங்கத்தாய் அப்பேற்பட்ட ஒரு அற்புதங்களை எல்லாம் செய்து வந்தார் என்பதை நானும் கண்டு உணர்ந்து, நான் இந்த ஆலயத்தில் இருக்கும் பொழுது என்னை தொட்ட உறவு என்ற ஒரு கேசட்டை வெளியிட்டேன். அதிலே பல பாடல்கள் தங்கத்தாய்க்காக நான் எழுதி பாடியுள்ளேன். மற்ற பாடல்கள், சிறந்த பாடல்கள் அனைவரும் தங்கத்தாய்க்கு புகழ் பாடல்களை, அநேக பாடல்களை பாடி இந்த திருத்தலத்திலே பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அதை அந்த பாடல் வழியாக வெளியிட்டிருந்தேன். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த தங்கத்தாய் திருத்தலத்திலே நான் இருந்து மற்றும் இந்த புதிய ஆலயத்திற்கு என்னாலான வேலைகளை செய்து முடித்து, பிறகு தங்கத்தாய் ஆலயத்தில் இருக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் என்னால் முடிந்ததை செய்தேன். அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஒத்துழைப்பு நிறைய இருந்தது. நானும் பல காரியங்களை செய்து 1994 வரைக்கும் தான் நான் இருந்தேன். ஆண்டவர் தங்கத்தாயின் வழியாக எனக்கு செய்த பலவித அற்புதமான, சொல்ல முடியாத காரியங்களை செய்திருக்கின்றார். என்னோடு இருந்து என்னை வழி நடத்தி இருக்கின்றார். எனவே இவை அனைத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன். ஒரு கதை இருக்கின்றது. ஒருவர் தங்கத்தாயின் மீது சரி, மாதாவின் மீது பக்தியை கொண்டிருந்தவர் ஒரு நாள் மாதாவை காட்சி கொடுத்தாராம். காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எனக்கு இந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய காட்சி வேண்டும் என்று சொல்லியிருக்கும் பொழுது, அதே நேரத்திலே, அதே சமயத்திலே, அதே நாளிலே தேவ அன்னை நான் வருகிறேன் என்று சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்தாராம். இவர் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம் ஜெபமாலையை. ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அன்னை அந்த பக்தரை பார்த்து, உன்னுடைய ஜெபமாலை எனக்கு கொடுத்து விடு என்று சொல்கின்றாராம். அவரும் ஜெபமாலை கொடுத்து விடும் பொழுது அதை பெற்றுக்கொண்ட தேவ அன்னை, இதோ நீ ஜெபிக்கும் ஜெபமாலை, இதை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் நான் உனக்கு ஒன்று கொடுக்கிறேன். என்னுடைய ஆகட்டும், என்னுடைய ஆமேன், அதை நீ பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் நீ ஆகட்டும் என்று சொல்லு கடவுளுக்கு, ஆமேன் என்று சொல்லு கடவுளுக்கு என்று தேவ அன்னை சொல்லி கொடுத்தாராம். அவர் ஆமேன் என்று ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஒப்புதல் தராமல் இந்த உலகத்திற்கு மீட்பர் பிறந்திருக்க மாட்டார். எனவே நாமும் கூட இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் ஜெபமாலை ஜெபிப்போம்.